எஸ்டர்டே நான் டிஷ்வாஷர் வந்து எப்படி அத லோட் பண்றது, அது என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, வெறும் டெமோ வந்து எஸ்டர்டே நான் அப்டேட் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோல வந்து அதுல என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்கு, அதுல எப்படி லோட் பண்ணி பாத்திரமெல்லாம் எப்படி கிளீன் பண்ணி வருது அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். जय जगन्नाथ आमगरना डिशवाशर IFB Neftion V616 डिशवाशर किनिक रखुची yesterday वीडियो ना हिंदी रे आउ तमिल रे ना से डेमो सब अपलोड करचंती आज ना से डिशवाशर रे केमिति बर्तन सब लोड करिबो आउ कोन कोन यूज करिबो से कोन कोन प्लस वच्ची माइनस वच्ची ए वीडियो रे देखिबो आमे काली रे हिंदी रे वच्चिना सेट पे मो ओडिया रे डिटेल रे कोइनांदी இது டோர் ஓப்பன் பண்ணும்போது அந்த டோரோட இதுலயே எல்லாமே வந்து போட்டிருக்கு. அதுல எப்படி எப்படி மேனுவல் புக் ஒரு ஒரு வாட்டியும் தேடி பார்க்க வேணாம். அதுல இருக்க ஒரு ஒரு சிம்பிளுக்கு எப்படி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ಆಲ್ರೆಡಿ ಡೋರ್ ಓಪನ್ ಕರಿಬ ಟೈಮ್ರೆ se ಡೋರ್ ಓಪನ್ ರ se ಮ್ಯಾನುವಲ್ ರ ಬುಕ್ ಕೋಣ ಕೋಣ ವಚನ सब ಶಾರ್ಟ್ ಫಾರ್ಮ್ ರ ಕೊಟ್ಟು ದೇಚುಂದಿ सब ಡಿಜಿಟಲ್ ಸೈಟ್ ಪೈ ಕಿಚಿ ಪ್ರಾಬ್ಲಮ್ ನ ए ಬಿತ್ರನ ರಿನ್ಸ್ ವಾಟರ್ ವನ ಆಸಿಡ್ ಅನ್ನ ಸೈಟ್ ಪೊಕ್ಕಿಬ ಪೈ ದೊರಕಾರ ଗୋଟେ ଟାଇମ୍ ଫିଲ୍ କରିକି ରଖିବା ପାଇଁ ଦରକାର ତାପରେ ଆମେ ଇଣ୍ଡିକେଟର ଆସିବ ସେ ଖତମ ହୋଇଗଲା ଟାଇମ୍ରେ ରିନ୍ସ ଆସିଡ୍ କ'ଣ ପାଇଁ ନା ବର୍ତ୍ତନ ସବ ବେଶୀ ସାଇନିଂ ରହିବା ପାଇଁ ଏ ଫ୍ୟାନ୍ ନା ଗୋଟେ ଟାଇମ୍ ଆମ ବର୍ତ୍ତନ ଅପଲୋଡ କରିବା ଟାଇମ୍ରେ ଫୁଲ୍ ଲୋଡ୍ କରିକି ଗୋଟେ ଟାଇମ୍ ଚେକ୍ କରିବା ପାଇଁ ଦରକାର ସେ ଫ୍ୟାନ୍ ବୁଲିବା ଟାଇମ୍ରେ ବର୍ତ୍ତନ ସବ ସାଉଣ୍ଡ ଆସିବ ନାହିଁ ସେ କରେକ୍ଟରେ ଫିଟ୍ କରିବା ପାଇଁ ଦରକାର ଇଏ ସେଣ୍ଟରର ଅଛି ନା ବ୍ଲୁ କଲର୍ ସେଇଟା ଫିଲ୍ଟର நம்ம எந்த சாமானெல்லாம் 3 ட்ரேலையும் வச்சுட்டோம்னா ஒரு வாட்டி அந்த ஃபேனை வந்து சுத்தி பார்க்கணும் அப்படி சுத்தி பார்த்தோம்னா எந்த சாமானும் அடிப்படலைன்னா கரெக்டா 2 ஃபேன் இருக்கும் ரெண்டும் ஒரு டைம்ல எல்லாம் லோட் பண்ணிட்டு சுத்தி பார்க்கணும் இது சென்டரா இருக்கிற இந்த ஃபில்டர்ல தான் நம்ம போடுற சாமான்ல இருக்க எல்லா அழுக்கும் வந்து கருவேப்பிலை சாப்பாடெல்லாம் போயிடும் ஒரு ஒரு வாட்டியும் அதை எடுத்து கிளீன் பண்ணிட்டு நார்மல் தண்ணியில வாஷ் பண்ணிட்டு வச்சாவே போதும் फिल्टर रेट आम बर्तन केते कचड़ा अच्छी कड़ी पता बर्तो साब ना से भीतर रोइबा सेटा कड़ी की नॉर्मल एमिति नॉर्मल पानी रे क्लीन करिबा टाइम रे ठीक रोइबा सब फिल्टर करिक रखिबा इन केस गोटे टाइम हम यूज करिबा टाइम रे संग संग क्लीन करिबा टाइम रे डिशवॉशर भीतर किछि स्मेल आसीबा नै से भीतर भी गोटे शार्प फिल्टर होची एटा ना बेसी बेसी शार्प रहिबा क्लीन करिबा टाइम रे टिके देखिकी क्लीन करिबा बई दरकार सेमिति सेटा फिट करिबा से फिल्टर ना गोटे टाइम बुलिबा टाइम रे एरो मार्क होची से टाइट आइजिबो அந்த ஃபில்டருக்குள்ள வந்துட்டு கை வைக்க வேணாம் அது ரொம்ப ஷார்ப்பா இருக்கும் ஒரு வாட்டி அதை கிளீன் பண்ணிட்டு இந்த வாட்டி ஒரு வாட்டி திருப்பணும்னாவே அந்த ஏரோ மார்க் கரெக்டா லாக் ஆயிடும் இந்த 2 ஃபேன் அடிபடாம செக் பண்ணோம்னாவே பாத்திரம் எல்லாம் கரெக்டா இருக்கும் இது வந்து சால்ட் போடுறது இது நார்மல் குக்கிங் சால்ட் இல்ல இதுக்காக சால்ட் பாக்கெட் கிடைக்கும் 8 பித்திரன்னா சால்ட் பொக்கிப ପାଇଁ ଦରକାର ଆମେ ମୁଁ ୟୁଜ କରୁଛୁ ନା ରିନ୍ସ ୱାଟର ରିନ୍ସ ଆସିଡ୍ ସାଲ୍ଟ डिटर्जेंट है ना अलगटा पकिबा पई दरकार नै गोटे कैप्सूल रा आछि सेटा पकिबा तो ठीक रहइबो एटा ना फोल्ड करि परिबा हम बर्तन सब ग्लास सब रखिबा पई आ दीटा ट्रे यूज करिबा तो दीटा पार्ट ओचिना से दीटा यूज करिबा तो दीटा ओनली सेलेक्ट करिबा टाइम रा हम आउ गोटे अछि ना तीनटा रैक अछि दीटा रैक काम करिबो गोटे रैक काम करिबो नै से टाइम रे वाटर भी सेव होगा करंट बिल भी सेव होगा टिक बर्तन रोइबो टाइम रे हम गोटे रैक रे भी रखी की करेक्ट से गोटे ऑप्शन है ना चूज करि पारिबो एबे नुवा आछि ना 8 IFB रे ए भितरे एमिति ऑप्शन अछि बोलो बढ़िया डिजाइन करि की रखु जंती இந்த ஐஎஃப்இ டிஷ்வாஷர்ல வந்து 2 ஃபேன் இருக்கு 2 ஃபேனும் நம்ம பாத்திரமெல்லாம் லோட் பண்ணிட்டு ஒரு வாட்டி சுத்தி விட்டோம்னா அது அடிபடாம இருக்கணும் சவுண்ட் வந்து பெரிய பெரிய பாத்திரமெல்லாம் வச்சுட்டு கீழே இருக்கிற ஃபேனும் மேலே இருக்கிற ஃபேனும் ஏன்னா இந்த டிஷ்வாஷர் போறதே வந்து இந்த ஃபேன் நல்லா சுத்துறதால தான் ஃபுல்லா வந்து சுடு தண்ணியா வரும் நம்ம பாத்திரம் ஒன்ஸ் அந்த வாஷிங் மிஷின் ஆஃப் ஆயிடுச்சுன்னா நீங்க ஓபன் பண்ணீங்களா அவ்வளோ அனல் அடிக்கும் எல்லாமே அவ்வளோ சூப்பரா சுடு தண்ணியில் ஃபுல்லாக க்ளீன் ஆகிட்டு தண்ணி அங்கங்கே டாட் இருக்கிற மாதிரி இருக்காது இது பிளேட் வைக்கிற ட்ரே நான் பிளேட் வைக்கும் போது வந்து ஒரு பெரிய பிளேட்டு ஒரு சின்ன பிளேட்டு வச்சிங்களேன்னா ஈஸியாக வாஷ் ஆகிடும் எல்லாமே சாப்பாடு கருவேப்பிலை அதில் இருக்கிற எக்ஸ்ட்ராஸ் மட்டும் நான் எடுத்துட்டு இருக்கேன் க்ளீன் பண்ணல அப்படியே சாப்பிட்டு அப்படியே வைப்பாங்க பசங்க சிங்க்ல நான் இந்த ட்ரேல எடுத்துன்னு வந்து என்னோட பால்கனி சைடில் இந்த டிஷ்வாஷர் வச்சிருக்கிறதால வெளியே எடுத்துன்னு வந்து கரெக்டாக அடிக்கிடுவேன் எவ்வளோ சாமான் இருக்கோ அது வரைக்கும் அடிக்கிட்டு பசங்க வந்துட்டு நான் காலையில இருந்து குக் பண்ணதெல்லாம் இதுல ஃபில் பண்ணிடுவேன் இது பால் காய்ச்சின பாத்திரம் ट्रे ना गोटे बड़ ट्रे गोटे छोट ट्रे से क्षीर बॉइल करिबा बर्तन
ସବୁ ରଖିଦେବ ସକାଳଠୁ ରୋଷେଇ କରିବ ସାମାନ ସବୁ ମୁଁ ରଖିକି ମୋ ପିଲାମାନେ ସ୍କୁଲରୁ ଆସିବ ତାଙ୍କ ଲଞ୍ଚ ବ୍ୟାଗ୍ ବି ଏ ଭିତରେ ଲୋଡ୍ କରିବା ପାଇଁ ୱେଟ୍ କରିବା ସେ ଟାଇମ୍ ତକ ଆମ ସିଙ୍କ ରଖିବା ପାଇଁ ଦରକାର ନାହିଁ ଡିଶ ୱାଶର ଭିତରେ ରଖିକି ବନ୍ଦ କରିକି ରଖିବା ଟାଇମ୍ରେ ୱାନ୍ସ ଅନ୍ କରିବା ଟାଇମ୍ ବି ଆମ ଫିକ୍ସ କରିପାରିବ in case हम बाहर जीवा तो 2 hours पर ये डिशवॉशर ऑन होगा ना ସେଇଟା ବି ଆମେ ଟାଇମ୍ ସେଟ୍ କରିପାରିବ ମୁଁ ଏବେ ଫୁଲ୍ ରାଖିକି ଶୁଖିବ ନାହିଁ କିଛି ନାହିଁ ଭିତରେ ବନ୍ଦ କରିକି ରଖିବ ଆଉ ପିଲାମାନେ ଆସିଲା ପରେ ତାଙ୍କ ଇଏ ଫ୍ୟାନ୍ ବୁଲିକି ଦେଖିବା ପାଇଁ ଦରକାର କିଛି ସାଉଣ୍ଡ ଆସିବ ନାହିଁ ତ କରେକ୍ଟ ଅଛି ଉପରେ ନା ଗ୍ଲାସ୍ ସବୁ ରଖିବା ପାଇଁ ଏଇଟା ସେ ଟାଇମ୍ରେ ପ୍ରି ୱାଶ୍ କରିକି ବି ଆମେ ୱାଶ୍ କରିପାରିବ ନର୍ମାଲ ମୁଁ ବେଶୀ ତେଲ ନାହିଁ ବେଶୀ କ୍ଷୀର ବର୍ତ୍ତନ ନାହିଁ ନା 15 minutes रे मो टाइम सेट करके वॉश करिवो इन केस बेसी फ्राई करिवो बेसी सामान अछि ना 1 hour 15 minutes 30 minutes भी अछि हम कोन दरकार से टाइम सेट करके वॉश करिवो तो बढ़िया रहइबो एटे गिन्ना सब रखुची आ स्पून्स ए फैन बुली की देखिबो अपन दरकार நான் ஒவ்வொன்னு ஒரு ஃபேனும் நான் சுத்தி பார்க்குறேன் பாருங்க மேலே ஒரு ஃபேன் இருந்தது கீழே ஒரு ஃபேன் இருக்கு அந்த கீழே இருக்க ஃபேன் வந்து நம்ம சுத்தி பார்த்தோம்னா அந்த பிளேட் எல்லாம் அடிபடாம இருக்கணும் இன்கேஸ் அது அடிபடுற மாதிரி இருந்தா மேலே இருக்கிற ரேக்கை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம ஹைட் பண்ண முடியும் ஹைட் கம்மி பண்ணவும் முடியும் மேலே கொஞ்சம் தூக்கவும் முடியும் அந்த அட்ஜஸ்டபிள் இருக்கிறதால பிளேட் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பிளேட் எல்லாம் எல்லா பாத்திரமும் வந்து திருப்பி வைக்கணும் கீழே பார்த்த மாதிரி இப்போ பால் காய்ச்சிருக்கோம்னா அந்த பாத்திரம் வந்து கீழே திருப்பி வச்சோம்னா தான் கீழேருந்து தான் தண்ணி ஃபோர்ஸாக வரும் அதனால ஸ்பூனும் வந்து பாருங்க நான் எல்லாமே வந்து கீழே திருப்பி வச்ச மாதிரி வச்சிருக்கேன் மேலே வந்துட்டு நம்ம வாஷ் பண்ணும்போது இன்கேஸ் குக்கர்ல எல்லாம் அந்த கொஞ்சம் தண்ணி எல்லாம் சுடு தண்ணி இருக்கும் ஏன்னா அந்த மூடின்றதால அது கரெக்டா நான் வந்து ஃபினிஷ்ல அல்டிமேட் தான் யூஸ் பண்றேன் இது ரொம்ப நல்லாவே இருக்கு 3-in-1 தான் தனியா சால்ட் போட வேணாம் தனியா ஆசிட் போட வேணாம் டிட்டர்ஜென்ட் போட வேணாம் மூணும் மிக்ஸ் ஆயிருக்குது இந்த ஒன்று மட்டும் போட்டா போதும் எல்லாமே ஆன்லைன்லயே கிடைக்குது போட்டுட்டு இது ஒன்று ப்ரெஸ் பண்ணிட்டாவே போதும் தனியா சால்ட் நம்ம டிட்டர்ஜென்ட் எதுவுமே போடாம 3-in-1 கேப்சூல் டேப்லெட் மாதிரி வருது ஒன்ஸ் நான் போட்டுட்டு இதை லோட் பண்ணிட்டு ஆன் பண்ணிடுவேன் ஆன் பண்ணிட்டு டைம் எப்படி செட் பண்றதுன்னு பாருங்க डिटर्जेंट रिन्स आसिड अन्न तीनिटा मिसिकी गोटे टैबलेट टाइप रा आसुची से भितर रखिकी आ अलगटा तीनिटा पोकीबा पई दरकार नै फर्स्ट मु ऑन करची सब टच स्क्रीन ऑन करिबा टाइम रे ना 3 hour 42 minutes आस्टी एटा ना बेसी बर्तन बेसी टाइम है ना से जल्दी वॉश हो बना सेमिति बर्तन है ना से भितर मु ना नॉर्मल बर्तन सब रखिबा टाइम रे 50 minutes सेलेक्ट करिवो टैबलेट है ना ऊपर ये लीफ टाइप रो अछि ना सेट प्रेस करिबा टाइम रे हम बर्तन डिशवॉशर वॉश करिके संग संग से निजे डोर ओपन हे जिवो स्टीम सब कम हे जिवो सेट पे पिल्ला मनक टच करिबा नै तो चाइल्ड लॉक भी अछि वंस चाइल्ड लॉक करिबा ना से स्क्रीन सब पिल्ला मन टच करिबा टाइम रे भी किछु ओपन नै कोन पे गरम गरम ओपन होइबा टाइम रे धुआं बारिबा बेसी बर्तन सब बेसी गरम रहइबो पिल्ला मनक बाय मिस्टेक सेट टच करके खोली देबो तो प्रॉब्लम आसीबो सेट पे ए मार्क ना वाशिंग मशीन ऑन होबो पई आ ऊपर साल्ट ब्लिंक होचना ऑलरेडी मो साल्ट अलगटा पोकिनांदी गोटे टैबलेट पोकिजी सेट पे सेट इग्नोर करि परिबो किछि प्रॉब्लम नाइ இந்த டிஷ்வாஷர்ல வந்து சைல்ட் லாக்கும் இருக்கு பசங்க வந்து திடீர்னு போயின்னு இருக்கும்போதே ஓபன் பண்ணிட்டாலும் அப்படியே ஃபுல்லா பயங்கர ஹீட்டா வந்து தண்ணி வந்து ரொம்ப சூடா இருக்கிற பாத்திரம் எல்லாம் சூடா இருக்கும் பசங்க தொட்டுட்டாங்கன்னா ரொம்ப இதுவாகும் அதனால நம்ம சைல்ட் லாக் பண்ண முடியும் இந்த டோர் ஓபன் ஆகாம இருக்கிறதுக்கு நான் இன்னைக்கு பண்ணிருக்கிறது வந்து 50 minutes தான் இந்த வினிஷ்ல தான் போட்டிருக்கேன் டேப்லெட் ஒவ்வொன்றிலையும் ஒரு பிராண்ட் இருக்கு எனக்கு இதுவே கரெக்டா இருக்கு அந்த பேக்லயே கொடுத்துருப்பாங்க எந்தெந்த டிஷ்வாஷருக்கு யூஸ் பண்ணலான்னு இப்ப பாருங்க இதை நான் வாஷ் பண்ணிட்டேன் இந்த 15 minutes யூஸ் பண்ணது வாஷ் பண்ணிட்டு நான் ஓபன் பண்றேன் டைம் எல்லாம் ஆஃப் ஆயிட்டு ஏன்னா நான் காலையில இருந்து யூஸ் பண்ண பாத்திரம் எல்லாம் மதியம் லோட் பண்ணிடுவேன் அதுக்கப்புறமா ஈவினிங் வந்து ஒரு வாட்டி நைட் வந்து ஃபுல்லா எல்லாம் சாப்பிட்டதை வந்து லோட் பண்றேன்னா காலையில ஓபன் பண்ணிடுவேன் ரொம்ப வந்து அலுமினியம் வந்து இதுல யூஸ் பண்ணக்கூடாது ரொம்ப கம்மி குவாலிட்டியா இருக்க பிளாஸ்டிக் டப்பாலாம் யூஸ் பண்ணக்கூடாது நான் இட்லி அவிச்சுதான் ஃபுல்லா எல்லாம் கிளீனா ஆயிடுச்சு எல்லாமே ஃபர்ஸ்ட் செக் பண்றதுக்கு வந்து நான் 15 minutes வச்சிருக்கேன் இன்கேஸ் வந்து இன்னும் நல்லா சூப்பரா வாஷ் பண்ணோம்னா நீங்க 1 hour 15 minutes வச்சீங்களன்னா அது வந்து அதுலயே அந்த மேல போர்ட்லயே கொடுத்துருப்பாங்க ஒவ்வொன்றும் ஈஸி கிளீன்
ப்ரீ வாஷ் எல்லாமே இருக்கும். இன்கேஸ் ரொம்ப நேரம் ரோட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த பாத்திரமெல்லாம் ஒரு வாட்டி தண்ணியில வாஷ் பண்ணனா இங்க பாருங்க பால் டீ போட்டது வந்து எவ்வளோ சூப்பரா க்ளீன் ஆயிடுச்சு. அதை ப்ரீ வாஷ் பண்ணிட்டு கூட நம்ம மறுபடியும் ஆன் பண்ணலாம். நான் 2 வாட்டி லோட் பண்ணி இது உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்றேன். நீங்க செக் பண்ணுங்க. அந்த டீ ஃபில்டர் பண்றது வந்து நம்ம தேய்ச்சி கழுவுனா கூட இவ்வளோ சூப்பரா வராது. அது நல்லா விசிலு அந்த கேஸ் நட் இது கேஸ்கெட் எல்லாம் வந்து மேலே ஸ்பூன் வைக்கிற ட்ரேலே எல்லாமே வந்து திருப்பி வைக்கணும். திருப்பி வச்சா தான் தண்ணி கீழேருந்து வர்றதால ஃபுல்லாக கிளியராக க்ளீன் ஆகும். அப்படி அப்படியே வைக்கக்கூடாது. ஸ்பூன் எல்லாம் நான் எப்படி வச்சிருக்கேன் பாருங்க. திருப்பி அதே மாதிரி வச்சிங்களேன்னா கரெக்டாக க்ளீன் ಆಯಿடும். ସବୁ ବର୍ତ୍ତନ ନା ଆମ ସେ ଡିଶୱାସରରେ କେମିତି ଆରେଞ୍ଜ କରୁଛେ ନା ସେଇଟା ମୋର ବର୍ତ୍ତନ ସବୁ କେତେ ଶୁଖିକି ଅଛି ଦେଖନ୍ତୁ ସାଙ୍ଗେ ସାଙ୍ଗେ ନେଇକି ସେ ଭିତରେ ରଖିବ ଷ୍ଟାଣ୍ଡରେ ସାଙ୍ଗେ ସାଙ୍ଗେ ଆମେ ଷ୍ଟୋର କରିପାରିବ କିଛି ତାପରେ ପୋଛିବା ପାଇଁ ଦରକାର ନାହିଁ କିଛି ନାହିଁ ମୁଁ ଗ୍ୟାସ୍କେଟ୍ ସେ ଭିସିଲ୍ ଚାଇ ଫିଲ୍ଟର କରିବ ସବୁ ଉପର ଟ୍ରେରେ ରଖିଦେବ ବାକି ସବୁ ଇଟଲି କରିବ ବର୍ତ୍ତନ ଗ୍ଲାସ ସବୁ ନା ଆମେ କେମିତି କରେକ୍ଟରେ ଆରେଞ୍ଜ କରୁଛୁ ନା ସେମିତି ଆରେଞ୍ଜ କରିବା ଟାଇମରେ ସବୁ ବର୍ତ୍ତନ ବଢିଆ ରଖିପାରିବ ଆଉ ଗ୍ଲାସରେ ନା ଉପରେ ଟିକେ ଓଲ୍ସ ରହିବ ଜାଗାରେ ଟିକେ ପାଣି ରହିବ ସେ ପାଣି ବି ବେଶୀ ଗରମ ରହିବ ଟିକେ ଦେଖିକି କେୟାରଫୁଲ କାଢିବା ପାଇଁ ଦରକାର ଚାय କପ୍ ସବୁ ଏତେ ବଢିଆ କ୍ଲିନ୍ ହେଇକି ଅଛି ଦେଖ ମିକ୍ସି ଜାର ସବୁ ମୁଁ ରଖିଦେଉଛି ଆଉ ପ୍ଲେଟ୍ ବି ବଢିଆ ରହିବ ଏଇଟା ନା ସାଙ୍ଗେ ସାଙ୍ଗେ କରିବା ଟାଇମରେ ନେକ୍ସଟ ଟାଇମ ଏ ଭିଡିଓ ଉଠିଲେ କେମିତି ଧୂଆଁ ବାହାରୁଛି ଦେଖନ୍ତୁ ଏଇଟା ଟିକେ ବନ୍ଦ କରିକି ରଖିବ ଟାଇମରେ ଆଉ ଟିକେ ଟାଇମ ପରେ ସେ ଧୂଆଁ ସବୁ କମେଇଯିବ ଆଉ ବର୍ତ୍ତନ ନେଇକି ଆଉଥରେ ପୋଛିବା ପାଇଁ କିଛି ଦରକାର ନାହିଁ ସେଇଟା ପାଇଁ ଅଟୋମେଟିକ ଡୋର ଓପନ ହବା ଅପସନ ନା ସେଇଟା ମୁଁ ବନ୍ଦ କରିକି ରଖୁଛି ଫାଷ୍ଟ ମୁଁ 15 ମିନିଟ୍ସ ୱାଶ କରିଥିଲା ଆଜି ନା ଟିକେ ବର୍ତ୍ତନ ସବ ତେଲ ଟାଇପର ଅଛି ସେଇଟା ପାଇଁ ମୁଁ ନା 1 hour 15 minutes ନା ସେଇଟା ଆଡ୍ କରିବା ପାଇଁ ଯାଉଛି ସେଇଟା ଆଉ ବି ବଢିଆ ୱାଶ होगा ଦେଖନ୍ତୁ முதல்ல நான் 15 மினிட்ஸ் தான் போட்டேன் இப்போ பாருங்க 1 hour 15 மினிட்ஸ் போடுறேன் எண்ணெய் பாத்திரம் எல்லாம் வந்து ரொம்ப அழுக்கு ஜாஸ்தியா எண்ணெய் எல்லாம் ஒட்டின்னு இருக்குது எண்ணெய் ஃப்ரை பண்ணது எல்லாம் இருக்காதனால இந்த ஒரு டேப்லெட் மட்டும் போட்டா போதும் போட்டுட்டு ப்ரெஸ் பண்ணோம்னாவே அது ஃபுல்லா மூடிடும் பக்கத்துல இருக்கிற வந்து ரின்ஸ் ஆசிட் வந்து நீங்க எக்ஸ்ட்ரா போட்டீங்கன்னா பாத்திரம் இன்னும் ஷைனிங்கா இருக்கும் அதனால ஒன்ஸ் இதை ரோட் பண்ணிட்டு ஒவ்வொரு ட்ரேலையும் வந்துட்டு நான் இது வந்து மதியம் காலையிலேருந்து மதியம் செஞ்சது குக்கர் எப்படி இருக்கு பாருங்க குக்கரு அந்த பெரிய பெரிய பாத்திரமெல்லாம் கீழே வைக்கலாம் ஹைட் வேணும்னா நம்ம ட்ரே வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும் எல்லாமே நம்ம கரெக்டாக அரேஞ்ச் பண்ண ஒரு 10 நாளுக்குள்ள கரெக்டாக கற்றுக்கினேன் இது வந்து நான் வந்து கூழ் பண்ணேன் பையனுக்காக கெவுர் மாவுல அந்த இது எல்லாமே தான் வைக்கிறேன் எப்படி வாஷ் ஆகி வருதுன்னு பாருங்க ଏଇଟା ମାଣ୍ଡିଆ କରିଥିଲା ଭାତ ଏଇଟା ଅଣ୍ଡା ଆମଲେଟ କରିବ ଆଉ କୁକର ନା ସବୁ ରଖୁଛି ଏ ଟାଇମରେ ସେଇଟା ପାଇଁ ମୁଁ ନନଭେଜ ସବୁ ନା ଅଣ୍ଡା ସ୍ମେଲ ବି ଆସିବ ନାହିଁ ଏଇଟା ନା ଆଟା ଛାଣିବ ସେଇଟା ଆଟା ସବୁ ମିକ୍ସ କରିଥିଲା ନା ସେଇଟା ପାଇଁ ଆଟା ସବୁ ଅଛି ଗୋଟେ ଗୋଟେ ଜିନିଷ ବି ମୁଁ ରଖୁଛି ଏଇଟା କେମିତି ୱାଶ କରିକି ମୁଁ କାଢୁଛି ଆପଣ ଦେଖନ୍ତୁ ଇନ କେସ୍ ବେଶୀ ଭିତରେ ଆମେ କରେକ୍ଟରେ ଆରେଞ୍ଜ କରିବା ନାହିଁ ନା ସେ ଟାଇମରେ ଟିକେ କରେକ୍ଟରେ ୱାଶ ହବ ନାହିଁ ଆଉ ତଳକୁ ରଖିକି ଏମିତି କଭର କରିକି ରଖିବା ପାଇଁ ଦରକାର ସବୁ ପ୍ଲେଟ୍ ସବୁ କରେକ୍ଟରେ ଗୋଟେ ବଡ ପ୍ଲେଟ୍ ଗୋଟେ ଛୋଟ ପ୍ଲେଟ୍ ସେମିତିରେ அரேஞ்ச் କରିବା ତ ପାଣି ସବୁ ବଡ கரெக்டரே ଯିବ ஒரு சின்ன பிளேட்டும் ஒரு பெரிய பிளேட்டும் வச்சோம்னா கரெக்டா இருக்கும் அலுமினியம் பாத்திரம் வந்து வைக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா நான் வச்சு பார்த்தேன் ஒண்ணுமே அவ்வளவு நல்லாதான் இருக்கு அது கூட வந்து ரொம்ப பிளாஸ்டிக் கிளாஸ் எல்லாம் வைக்கலாம் அதுக்காக கிளாஸ் நீங்க பீங்கான் எல்லாம் வச்சீங்கன்னா அதுக்கான ஆப்ஷன் தனியா இருக்கு சென்சிட்டிவான திங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்காக அப்போ வந்துட்டு அதை செலக்ட் பண்ணோம்னா ரொம்ப மைல்டா கரெக்டா வாஷ் பண்ணோம் நாங்க சாப்பிட்டு முடிச்ச உடனே காலையில இருந்து நான் கிளீன் பண்ற பாத்திரம் குக்கரோட மூடி இது பாருங்க இது கேஸ்கெட் தனியா எடுத்துருவேன் விசில் தனியா எடுத்துருவேன் குக்கரோட மூடி வந்து கரெக்டா எந்த சைடு டஸ்ட் இருக்கோ நான் இந்த பிளேட் வைக்கிற இடத்துல தான் வச்சிருக்கேன் இது வந்து டீ போட்ட பாத்திரம் இதுவும் நம்ம செக் பண்ணலாம் எப்படி வாஷ் பண்ணுதுன்னு சொல்லிட்டு चाय करतलना ସେଇଟା ଆଉ କୁକରରେ ବ୍ୟାକ୍ ସାଇଡରେ ନା ଦେଖନ୍ତୁ ଏଇଟା ଏ ସାଇଡରେ ବେଶୀ ଡଷ୍ଟ ଅଛି ନା ସେଇଟା ବି ମୁଁ ଏ ସାଇଡରେ କଭର କରିକି ରଖୁଛି ଗିନା ସବ ସାଇଡରେ ରଖିବ ଗ୍ଲାସ ରଖିବା ପାଇଁ ସେ କରେକ୍ଟ ଜାଗାରେ ଗ୍ଲାସର ଷ୍ଟାଣ୍ଡ ଅଛି ମୁଁ ମତେ ମୋର ଓପିନିଅନ ନା ମୁଁ କରିବା ଟାଇମରେ ବି ଏତେ କ୍ଲିନ କରୁନାହାନ୍ତି ମୁଁ ଏତେ ଟାଇମ ବର୍ତ୍ତନ ନା ବୁଲ ମାଜିବ ଲୋକ ନାହିଁ फिर भी ये डिशवॉशर है ना 100% बढ़िया माजिकी बढ़िया कलर भी अच्छी सब बर्तन शाइनिंग अच्छी मत गोटे दिन रे 2-3 टाइम मो बर्तन जीव एबे गोटे टाइम बर्तन फुल मशीन रे लोड कर दूची
ಇನ್ ಕೇಸ್ ಸಬ್ಬು ತಿನ್ನಿಟ ಟೈಮ್ ରୋଷେଇ କରିବା ଟାଇମ୍ରେ ଦିଟା ଟାଇମ୍ ଆଫ୍ଟରନୁନ୍ ଗୋଟେ ଟାଇମ୍ ନାଇଟ୍ ଗୋଟେ ଟାଇମ୍ ସବୁ ଖାଇଲା ପରେ ଲୋଡ୍ କରିବା ଟାଇମ୍ରେ ସକାଳ କାଢିବା ପାଇଁ କରେକ୍ଟ ଅଛି। ଡୋର୍ ଓପନ୍ କରିକି ସାଙ୍ଗେ ସାଙ୍ଗେ ସେ ଷ୍ଟିମ୍ ସବୁ କମ୍ କରିବା ପାଇଁ ଅଛି। ଇନ୍ କେସ୍ ବର୍ତ୍ତନ ରଖିବା ଟାଇମ୍ରେ ବର୍ତ୍ତନ ବଡ଼ ବର୍ତ୍ତନ କ'ଣ ସାଉଣ୍ଡ ଆସିବ ନା ସେ ஃபேன்ରେ ஏ ஃபேன் தீட்டா சைடு செக் କରିବା ପାଇଁ ଦରକାର। இந்த 2 ஃபேனும் வந்து நம்ம ஒரு வாட்டி சுத்தி விடணும்। எந்த தட்டு அடிபடுற சவுண்டும் வரலன்னா கரெக்டா நம்ம இது பண்ணிடலாம்। இன்கேஸ் தட்டு ஏதாவது அடிபடுற சவுண்ட் வந்தா ஒரு ட்ரேக்கு இன்னொரு ட்ரேக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியும், ஹைட் வைக்க முடியும்। அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டோம்னா கரெக்டா இருக்கும்। இந்த ஸ்பூனு கரண்டி எல்லாமே வைக்கிறதுக்கு வந்து மேலே ட்ரே யூஸ் பண்ணுவேன்। ஒரு 3 இருக்கிற 3 ரேக்ல வந்து 2 ட்ரே மட்டும் யூஸ் பண்ணலாம்। என்னோட காஃபி கப்பு எல்லாமே வந்துட்டு நான் குடிக்கும் போது கரெக்டா தண்ணி போட்டு சைட்ல வச்சிடுவேன்। அதுவும் ஒரே டைம்ல வாஷ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்துட்டு ரொம்ப டைம் மிச்சமான மாதிரியும் இருக்கு, ரொம்ப சூப்பரா வாஷ் ஆகி வருது। அது இல்லாம நம்ம வாஷ் பண்ணும்போது கூட சைட்ல சோப்பெல்லாம் விட்டுருவோம், இல்லை ஏதாவது பண்ணுவோம்। இது எல்லாமே நல்லா சூடாயிட்டு சுடு தண்ணில வாஷ் பண்ணி வர்றதால பசங்களுக்கும் ரொம்ப நல்லது। பசங்களோட டிஃபன் பாக்ஸ் எல்லாம் இப்ப நான் இதை லோட் பண்ணி வச்சிருக்கேன்ல, அப்படியே மூடி வச்சிடுவேன்। பசங்க ஸ்கூல்ல இருந்து வந்தாங்கன்னா அவங்களோட டிஃபன் பாக்ஸும் வச்சு நான் ஒரே டைம்ல வந்து வாஷ் பண்ணிடுவேன்। बर्तन सफा କରିବା ପାଇଁ ଆମେ ସର୍ଭେଣ୍ଟ ରଖିବା ନା, ତାଙ୍କ ଆସିବା ଟାଇମ୍ ତକ ଆମେ ୱେଟ୍ କରିବା ପାଇଁ ଦରକାର। ଆଉ ଗୋଟେ ଦିନ ତାଙ୍କ ଆସିବ ନାହିଁ, 2 days ଆସିବ ନାହିଁ ନା, ସେଇ ଟାଇମ୍ରେ ଆମେ ନିଜେ କରିବା ପାଇଁ ଦରକାର। ତାଙ୍କ ଧର୍ମ କମ୍ପେୟାର କରିବା ଟାଇମ୍ରେ ଏଇଟା ଆମ ମତେ ନା 100% ଏଇଟା ଫୁଲ୍ ବୋଲ। କ'ଣ ପାଇଁ ନା ଆମେ କେବେ ବର୍ତ୍ତନ ଅଛି କେତେ ଅଛି ଆମେ ନିଜେ ଲୋଡ୍ କରିବ, କେବେ ବି ଲୋଡ୍ କରିକି ସାଙ୍ଗେ ସାଙ୍ଗେ ଠିକ୍ କରିକି ଆମେ ଆରେଞ୍ଜ କରିପାରିବ। ତାଙ୍କ ଆସିବା ଟାଇମ୍ ତକ ୱେଟ୍ କରିବା ପାଇଁ ଦରକାର ନାହିଁ, ତା ଉପରେ ଡିପେଣ୍ଡ କରିବା ପାଇଁ ଦରକାର ନାହିଁ। ଇଜି ମେଣ୍ଟେନାନ୍ସ ଏଠି କେମିତି ମେଣ୍ଟେନ୍ କରିବ, କେମିତି டிஷ்வாஷர் போச்சுக்கு கரெக்ட் ரக்கிବ, ସେଇଟା ମୁଁ நெக்ஸ்ட் வீடியோல அப்டேட் କରୁଛି। இது வந்து வேலைக்காரங்க நம்ம வச்சோம்னா கூட அவங்க வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணின்னு இருக்கோம், அது வரைக்கும் சிங்க்ல எல்லா பாத்திரமும் அப்படியே இருக்கும்। இன்கேஸ் ஒரு 2 நாள் 3 நாள் அவங்க வரலன்னா எல்லா பாத்திரமும் இன்ஃபார்ம் பண்ணாம இருந்தாங்கன்னா அப்படியே இருக்கும்। இன்கேஸ் கெஸ்ட் வந்தாலும் யார் வந்தாலும் நம்மளோட பாத்திரம் கொஞ்சம் சேர்ந்துதுன்னா அழகா சூப்பரா டிஷ்வாஷர்ல வச்சோமா நல்லா கிளீனா ஹைஜீனா சுடு தண்ணில ஃபுல்லா வாஷ் பண்ணி பளிச்சுன்னு இருக்கு। எனக்கு வந்து இது 1000 டைம் பெட்டர் அப்படின்னு தான் தோணுது। எந்த ப்ராப்ளமும் இது வரைக்கும் இல்லை। ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னன்னா நம்ம யூஸ் பண்ற பாத்திரத்தை வந்து கரெக்டா அது உள்ள அரேஞ்ச் பண்ணணும், ஸ்பூன் எல்லாம் கரெக்டா திருப்பி வைக்கணும்। அந்த டைமிங் வந்து இந்த பாத்திரத்துக்கு இவ்வளவு நேரம் வச்சா கரெக்டா இருக்கணும் நம்மளுக்கு। நான் ஒரு 20 days யூஸ் பண்ணும் போது எனக்கு தெரிஞ்சிச்சு எந்த பாத்திரத்துக்கு எந்த டைமிங் வைக்கணும்னு சொல்லிட்டு। தேவையில்லாம 3 hours 4 hours நம்ம சுத்த விட வேணாம் மிஷினை। தண்ணியும் ரொம்ப கம்மியா தான் செலவாகுது கம்பேர் பண்ணும்போது, டைமிங்கும் வந்து நமக்கு ரொம்பவே சேவ் ஆகுது। எனக்கு வந்து பாத்திரம் எல்லாம் கிளீன் பண்ணி அந்த நகத்துல வந்து ஃபங்கஸ் எல்லாம் வந்தது, அதுக்காக தான் சரி இது வாங்கினேன்। ମୁଁ ବର୍ତ୍ତନ ସଫା କରିକି ନେଇଲରେ ସବୁବଡ ମତେ ଫଙ୍ଗସ୍ ଆସିବ ଟାଇପ୍ର ହେଇଗଲା। ଏଠି ଦେଖନ୍ତୁ ସବୁ ବର୍ତ୍ତନ ଆମେ କେମିତି ଲୋଡ୍ କରୁଛି ସେଇଟା କରେକ୍ଟ ମ୍ୟାନେଜ କରିବା ଟାଇମ୍ରେ ଗୋଟେ ଟାଇମ୍ରେ ବଢିଆ ୱାଶ କରିକି ଗରମ ପାଣିରେ ବଢିଆ ନିଟ୍ ଆଣ୍ଡ କ୍ଲିନ୍ ଆସିବ। ଫୁନ୍ ସବୁ ଏମିତି ଆରେଞ୍ଜ କରୁଛି ମୁଁ। ଆଉ ବର୍ତ୍ତନ ସବୁ ନା ସବୁ କୁକର ସବୁ ଗୋଟେ ଟାଇମ୍ରେ ଆରେଞ୍ଜ କରୁଛି। ପ୍ଲେଟ୍ ସବୁ ନା ସେ ସବୁ ପକେଇକି ମୁଁ ବନ୍ଦ କରିକି ସେମିତି ବନ୍ଦ କରିକି ରଖିଦବା। ଇନ୍ କେସ୍ ଟାଇମ୍ ଆମେ ସେଟ୍ କରିବା ନା, இப்போ 4 hours ପୁରା ଆମେ ୱାଶ୍ କରିବା ନା, 4 hours ଟାଇମ୍ ବି ଅଛି, ସେ ଟାଇମ୍ ଆଡଜଷ୍ଟ କରିକି ସେଟ୍ କରିବା ଟାଇମ୍ରେ ଠିକ୍ ରହିବ। ମୋ ପିଲାମାନେ ଏବେ ସ୍କୁଲରେ ଆସିଗଲା, ଅଲରେଡି ମୁଁ ଲୋଡ୍ କରିକି ରଖୁଛି। 2:45 କି ତାଙ୍କ ସ୍କୁଲରେ ଆସିବ। ତାଙ୍କ ଆସିଲା ପରେ ସାଙ୍ଗେ ସାଙ୍ଗେ ମୋ ଟିଫିନ୍ ବକ୍ସ କ୍ଲିନ୍ କରିକି ତାଙ୍କ ଭିତରେ କ'ଣ କ'ଣ ଅଛି କାଢି ପତା ସବୁ ଟମାଟର ସବୁ କାଢିକି ସେଇଟା ବି ଏ ସାଙ୍ଗରେ ଆଡଜଷ୍ଟ କରିକି ରଖିକି ଜାଗା ଅଛି। ତାପରେ ମୁଁ डिशवाशर ऑन कर देबो। गोटे दिन गोटे टाइम रे करेक्ट फुल लोड फुल होगला तो ठीक है जीवो। என் பசங்க ஸ்கூல்ல இருந்து வந்துட்டாங்க, அவங்க வந்தவொடனே அவங்களோட டிஃபன் பாக்ஸ் வந்து ஃபுல்லாவே வந்துட்டு அதுல இருக்க கருவேப்பிலை தக்காளி மட்டும் எடுத்து போட்டுருவேன்। அது எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ண இடத்துல எங்க காலி இருக்கோ அங்க டிஃபன் பாக்ஸ் வச்சுட்டு மூடி வச்சுட்டு கரெக்டா பண்ண முடியும்। இது நான் காலையில இருந்து கிளீன் பாத்திரம் வந்து குக்கிங் பண்ணிட்டு இட்லி டிஃபன் செஞ்சது, மதியம் லஞ்ச் செஞ்சது, அதுக்கப்புறம் நாங்க சாப்பிட்ட பிளேட்டு நம்ம பசங்க வந்துட்டோன்னே கொஞ்சம் இடம் இருந்ததால அதை நான் அப்படியே வச்சுட்டு சிங்க்ல போட்டு வைக்கணும்। இதுக்குள்ளவே வச்சுட்டு ஒரு ப்ரீ வாஷ் கொஞ்சம் ஒரு வாட்டி தண்ணியில பண்ணிட்டோம்னா அந்த டிஃபன் பாக்ஸ்ல இருக்க சைட்ல இருக்க அந்த கேஸ்கெட் மாதிரி இருக்குது இல்ல, அதை கூட நான் வச்சிருக்கேன் பாருங்க, அது கூட எண்ணெயெல்லாம் இல்லாம செம்ம சூப்பரா கிளீன் ஆகி வரும்। எப்படி கரெக்டா எல்லாமே உள்ள திருப்பி பார்த்த மாதிரி அரேஞ்ச் பண்ணோம், அவ்வளவுதான்।
இங்க நாங்க இருக்கிற ஹைதராபாத்ல வந்து பாத்திரம் கிளீன் பண்ண வர்றவங்களுக்கு மட்டும் 3000 rupees ஒரு மாசத்துக்கு. அப்புறம் அவங்க கரெக்ட்டா வருவாங்களா என்னன்னு சொல்ல முடியாது. அவ்ளோ ஹைஜீனா அவங்க கிளீன் பண்ணி குடுப்பாங்களா அதுவும் சொல்ல முடியாது. அத கம்பேர் பண்ணும்போது இந்த டிஷ் வாஷர் வந்து எனக்கு 1000 டைம் பெட்டர். இது வந்து ஆன்லைன்ல தான் நாங்க புக் பண்ணோம். ஆனா எனக்கு வந்து மத்த டிஷ் வாஷர விட ஐஎஃப்பி வந்து இப்ப நியூ வெர்ஷன்றதால நெறைய ஃபியூச்சர்ஸ் எல்லாம் நெறைய இருக்கு. அது பசங்க சைல்ட் லாக் பண்ணாம, நம்ம நடுப்புறவே வந்துட்டு இன்கேஸ் இப்ப ஆன் பண்ணிட்டோம்னா, ஒரு பிளேட் எல்லாம் நடுப்புற ஒரு மாரி சவுண்ட் வருது. இல்ல இன்னும் ஒரு 2, 3 பாத்திரம் வைக்கணும் அப்படின்னு நெனச்சோம்னா, அப்பவே நீங்க ஆஃப் பண்ணிட்டு, ஓப்பன் பண்ணிட்டு, மறுபடியும் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணீங்களான்னா, எந்த டைம்லேருந்து ஆஃப் 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 பண்ணீங்களோ, அந்த டைம்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ண வேணாம். ଏବେ ମୁଁ ବର୍ତ୍ତମାନ ସକାଳେ ଟିଫନ୍ କରୁଥିଲା ନା ଲଞ୍ଚ ବର୍ତ୍ତମାନ ପିଲାମାନଙ୍କୁ ଆସିଲା ପରେ ତାଙ୍କ ଟିଫନ୍ ବକ୍ସ ନା ସବୁ ଲଞ୍ଚ ଖାଇକି ଆସିଲା ନା ସବୁ ରଖିକି ଲୋଡ୍ କରୁଛି। ଗୋଟେ ଦିନରେ ସକାଳଠୁ 3:30 ତକ ୟୁଜ୍ କରୁଥିଲା ବର୍ତ୍ତମାନ ସାର୍। ମୁଁ ସବୁ ରଖିକି ଗୋଟେ ଟାଇମ୍ ଚେକ୍ କରୁଛନ୍ତି ଫ୍ୟାନ୍ ଉପର ବି ଚେକ୍ କରୁଛି ଠିକ ଅଛି ତ କରେକ୍ଟରେ ବନ୍ଦ କରିଦବ। ଅଲରେଡି ସେ ଡିଟରଜେଣ୍ଟ ରିନ୍ସ ସାଲ୍ଟ ମିକ୍ସ କରିକି 3 in 1 ମୁଁ ଭିତରେ ସେ ଟ୍ୟାବଲେଟ୍ ରଖୁଛି ଅନ୍ କରିବା ପାଇଁ ଦରକାର। ଅନ୍ କରିବା ଟାଇମ୍ରେ ହାଇଏଷ୍ଟ ନା 3 hours 42 seconds வந்து ଆସୁଛି ସେଇଟା ମତେ ଦରକାର ନାହିଁ। ସେଇଟା ପାଇଁ ମତେ ବେଶୀ ବର୍ତ୍ତନ ଅଛି ନା ସେଇଟା ପାଇଁ ଇଜି ୱାଶ୍ ନା ସେଇଟା ମୁଁ ସେଲେକ୍ଟ କରୁଛି। ସେଇଟା ଦେଖନ୍ତୁ ସେ ଭିତରେ କେତେ 360 डिग्री से पानी बुलिकी वाश होगा ସେଇଟା ବି ଅଛି। ଏଇଟା वाटर सेवर है ना 3 hours 42 minutes। ईसी केयर है ना ऑलरेडी साल्ट ऊपर बिंक होचे ना सेटा अलगटा साल्ट पकिनांदी कोइके हम इंडिकेशन आसुची सेटा दरकार नै ऑलरेडी मु टैबलेट पकि दिछि सेटा इग्नोर करि परिबो। ईसी केयर रे 1 hour 34 minutes रखुची एटा ना फुल बर्तन वाश करिबा पई ठीक रोइबो। நான் வந்து இப்போ வச்சிருக்கிறது வந்து ஈஸி கேர் தான் வச்சிருக்கேன்। மேல வந்து சால்ட் வந்து பிளிங்க் ஆகுதுல்ல, அது நான் தனியா சால்ட்டுக்காக ஒரு பாக்ஸ் குடுத்துருக்காங்கல்ல, அதுல நான் போடாதனால அது இக்னோர் பண்ணிடலாம்। இங்க டேப்லெட் ப்ரோக்ராம்ல போயிட்டு ஈஸி கேர் செட் பண்ணியிருக்கேன் 1 hour 34 minutes। ஏன்னா நிறைய அந்த குக்கர் இட்லி அவிச்ச பாத்திரம் எல்லாம் இருக்கு அதனால। அதுக்கப்புறமா நார்மலா கொஞ்சம் இருந்ததுன்னா வந்து நான் நெக்ஸ்ட் ஆப்ஷன் அதுக்கு பக்கத்துல இருக்குது தான் 15 minutes செலக்ட் பண்ணுவேன்। எல்லாமே வச்சாச்சு। இது 2 மட்டும் நான் எதுக்கு வைக்கலன்னா, இந்த ஹாட் பாக்ஸ் வந்து அந்த ஹீட் ஆயிட்டு மேல இருந்து கீழ வந்து கழண்டி வர மாரி இருக்கு। அதனால வந்துட்டு இது நான் வைக்கல। ஏன்னா டிஃபன் பாக்ஸ் வந்து மூடும்போது கொஞ்சம் ப்ராப்ளம் வரும் ரொம்ப ஹீட்ன்றதால। இந்த பிளாஸ்டிக் வந்து ரொம்ப சீக்கிரமா மெல்ட் ஆயிடும் கலர் இருக்கிறதால। ஒன்ஸ் நான் இப்ப போட்டுட்டு ஆன் பண்ணிட்டேன்। பாதியில வந்து ஓப்பன் பண்றேன் பாருங்க। இப்போ வந்து டிஷ் வாஷர் அதெல்லாம் போட்டு வாஷ் பண்ணின்னு இருக்கு। इधर ओपन பண்ணி நான் வீடியோ எடுக்கிறதுக்காக எடுத்திருக்கேன்। ଏଇଟା ଚାଲୁଛି machine ସେ ଟାଇମରେ ମୁଁ ଏବେ ଓପନ କରିକି ଦେଖୁଛି ଡିଶୱାଶର ସବ ମିକ୍ସ କରିକି ବର୍ତ୍ତନର ପାଣି ଆସୁଛି। ଆଉଥରେ କ୍ଲୋଜ କରିକି ମୁଁ ଅନ୍ କରିବା ଟାଇମରେ କେତେ ଟାଇମରେ ମୁଁ ବନ୍ଦ କରିକି ଓପନ କରିଥିଲା ନା ସେମ୍ ଟାଇମ ଟୁ ଷ୍ଟାର୍ଟ होगा। ଆଉ ଟୁ ଫାଷ୍ଟ ଷ୍ଟାର୍ଟିଂ ଟୁ ମୂଳରୁ ମୁଁ କେମିତି ଷ୍ଟାର୍ଟ କରିଥିଲା ନା ଏ ଟାଇମରେ ଆସିବନି। ସାଙ୍ଗେ ସାଙ୍ଗେ ସେ ଟାଇମ ସେଭ୍ होगा ନା। बर्तन साहब देखते बढ़िया वाश होइला देखिबा पाइमरे बढ़िया जानी पड़िबो बेसी गरम गरम होची मु संग संग एटा ना चाय करिबा बर्तन நான் ஃபுல்லா வாஷ் பண்ணிட்ட உடனே ஓபன் பண்ணி காட்டுறேன் பாருங்க। இது வந்துட்டு நான் டிஃபன் பாக்ஸ் வச்சிருந்தேன்ல ஃபுல்லா ஆயிலா இருந்தது। முதல்ல டீ போடுற பாத்திரம் பாருங்க செம்ம சூப்பரா வாஷ் ஆயிடுச்சு। ஏன்னா வச்சிருக்கிறது வந்து 1 hour 15 minutes நான் வச்சிருந்தேன்। பிளேட்டு இது ரொட்டி நம்ம மிக்ஸ் பண்ணியிருந்தோம்ல அந்த ரொட்டியோட மாவு ஃபுல்லா இருந்தது எல்லாமே போயிடுச்சு। முட்டை ஆம்லெட் போட்டது கொஞ்சம் கூட எண்ணெய் பிசுக்கு இல்ல। அந்த ஸ்மெல் முட்டை போட்டதுக்கான ஸ்மெல்லே இருக்காது। அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த கூழ் காய்ச்சணும்ல कुकर सब देखंतु एत्ते बढ़िया क्लीन होइला। अंडा कोरिबना से अंडार टिके भी स्मेल आसी बने। एटा मांडिया करतला ना से बर्तन देखंतु मांडिया गोटे भी नहीं किछि नहीं सब भितर हम तले कवर करिक रखुछ ना सेटा भी ठीक बढ़िया रोइबो। ए भितर देखंतु टिफिन बॉक्स फुल ଆଉ ଗ୍ଲାସ୍ सब बढ़िया क्लीन करके एत्ते फुल बर्तन मु गोटे टाइम रे एटा केते तेलो रखि देला सब कुकर रे कवर देखंतु मु उल्टा करिक रखुछ ना सेटा पे ऊपर बढ़िया वाश होइला। ଆଉ ଭିତରେ ଦେଖନ୍ତୁ ପାଣି ଏ ସାଇଡରେ କଭର ଅଛି ନା ସେଇଟା ପାଇଁ ସେ ପାଣି ବେଶୀ ଗରମ ରହିବ। ଗୋଟେ ଟାଇମ ଆମ ପିଙ୍ଗିବା ପାଇଁ ଦରକାର ବାସ୍ ପିଙ୍ଗିକି ନର୍ମାଲ ପାଣିରେ ୱାଶ କରିବ। ମୁଁ ଏମିତି ଉଲ୍ଟା କରିକି ଉପରେ ଦେଖନ୍ତୁ ଏତେ ବଢିଆ ୱାଶ ହେଇକି ଅଛି। குக்கர்ல மூடி வந்து நம்ம எப்படி பள்ளமா வச்சோம்னா அது உள்ள அந்த சுடு தண்ணி வந்து கரெக்டா வந்துரும்।
அதனால எல்லாமே நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சிருந்தேன் நான். நீங்க பாருங்க கூழ் குடிச்ச அந்த கிளாஸ் எல்லாம் பசங்களது சூப்பர்வா க்ளீன் ஆயிடுச்சு. இது எனக்கு வந்து 100% ஒர்த்துன்னு தான் தோணுது. நான் டெய்லி 3 டைம் வந்து பாத்திரம் கிளீன் பண்ணுவேன் நைட்ல. என் நகத்துல சைடுல வந்து ஃபங்கஸ் வந்த மாதிரியே வந்துருச்சு. இந்த பவுடர் தான் நான் யூஸ் பண்றேன். இந்த டேப்லெட் தான். ஃபினிஷ்ல தான் வருது. அல்டிமேட் ரொம்ப அல்டிமேட் பிளஸ். 3ம் அந்த கீழ இருக்கிறது வந்து டிடர்ஜென்ட், அதுக்கு மேல இருக்கிறது வந்து சால்ட், அதுக்கு மேல இருக்க வந்து ரின்ஸ் ஆசிட். இது 3மே இந்த டேப்லெட் வந்து யூஸ் பண்ணோம்னா கரெக்ட்டா 1 போட்டாவே போதும். 1 மாசத்துக்கு வந்து ஒரு நாளைக்கு நம்ம வாஷ் பண்றோம்னு கணக்கு பண்ணாவே, 1 மாசத்துக்கு ₹300 மினிமம் அந்த காசு வந்து செலவாகும். இந்த பவுடருக்காக இத வாங்குறதுக்காக. அது கரண்ட் பில்லும் நம்ம தண்ணி யூஸ் பண்றதும் கணக்கு பார்த்தாவும், நார்மல் ஒரு சர்வெண்ட்ட வச்சு நம்ம வேலை வாங்குறது. இது வந்து ரின்ஸ் ஆசிட். இன்கேஸ் நீங்க போடுற பாத்திரம் வந்து இது கூட எக்ஸ்ட்ரா அது ஊத்தலாம். இன்னும் நல்லா ஷைனிங்கா வேணும்னா, அது எக்ஸ்ட்ரா நான் ஊத்துறதுக்காக வாங்கி வச்சிருக்கேன். ஆனா இது ஒண்ணே போதும். இந்த ஒரு டேப்லெட் போட்டாவே போதும். ମୋର ଓପିନିଅନ ନା ମତେ 100% ସାଟିସ୍ଫ୍ୟାକ୍ସନ ଏଇଟା ଡିଶୱାଶର କିଛି ପ୍ରୋବ୍ଲେମ ନାହିଁ। ମୋର ରିଭ୍ୟୁ ଆପଣମାନଙ୍କୁ ଭଲ ଲାଗିବ ତ ଲାଇକ୍ କରନ୍ତୁ। ଥ୍ୟାଙ୍କ ୟୁ ସୋ ମଚ୍।